ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு அரண்மனையில் சேவலோட ஒரு படம் வைக்கணும். அது பார்த்தா அச்சு அசலாக சேவல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். சேவல்னா காக். அப்புறம் எல்லாத்திட்டையும் சொல்கிறாரு, அந்த ஊரில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் சொல்கிறாரு, அசல் சேவல் மாதிரியே ஒருத்தர் படம் வரைஞ்சி எனக்கு கொடுக்கணும், அதுக்கு நிறைய கிஃப்ட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஊர் ஃபுல்லாக பரவிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வரைஞ்சி 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 கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ராஜாவுக்கு ஒன்றுமே சாட்டிஸ்ஃபையே ஆகலை. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்கிறாரு, மினிஸ்டர் கூப்பிட்டு, நீ இந்த நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக எல்லாத்திட்டையும் சொல்லு, யார் சூப்பராக அதே மாதிரி ஒரு டிராயிங் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன், இதுதான் லாஸ்ட் டேட்டுன்னு ஒரு டேட்டையுமே டிக்ளேர் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு பார்த்தா அந்த கண்ட்ரி ஃபுல்லாக இருக்கிறவங்கெல்லாம் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அப்போ இவருக்கு அதில் எது கரெக்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு டிராயிங் சொல்லி கொடுத்தா அவரோட டிராயிங் மாஸ்டரை வர சொல்கிறாரு. சார் எனக்கு எதுன்னு கண்டுபிடிக்க முடியல, நீங்களே எனக்கு ஒரு பெஸ்ட்டு டிராயிங்கை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி அப்படின்னு சொல்லி போட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நீ எல்லா டிராயிங்கையும் கொண்டு போய் ஒரு ரூமில் வை அப்படிங்கிறாரு. அப்புறம் கிங் அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் ஒரு ரூமில் வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கொண்டு போய் அழகாக டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த ஊரில் இருந்து ஒரு 10-20 சேவலை பிடிச்சிட்டு வா, அதை இந்த ரூம்குள்ளே விடு, எந்த சேவல் போய் அந்த எந்த ஃபோட்டோ கூட சண்டை போடணும்னு நிற்குதோ அதுதான் ஒரிஜினலாக சூப்பரான டிராயிங்கு, அதனால அப்படி கொண்டு வர சொல்லு அப்படின்னு. உடனே போய் எல்லோரும் 10-20 சேவலை கொண்டு அந்த ரூமில் வைக்கிறாங்க. ஆனால் அந்த சேவல் எதுவுமே போய் ஃபோட்டோக்கிட்டே பக்கத்துலேயே போவே இல்லை. போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் வெளியே வந்துடுச்சு. அப்புறம் கிங்கிட்ட கிங் கேட்பார், என்ன மாஸ்டர் இப்படி ஒன்றுமே நம்மளுக்கு இதாகலையே அப்படின்னா. சரி, அதுக்கு பதிலாக நீங்களே எனக்கு ஒன்று சூப்பராக வரைஞ்சி கொடுங்க, ஏன்னா நீங்கள் தானே எனக்கு டிராயிங் மாஸ்டராக இருந்தீங்க அப்படின்னு. சரிப்பா அப்படின்னா நீ எனக்கு ஒரு 6 months டைம் கொடு. 6 months ஒரு டிராயிங் வரி இருக்கு, நீ கொடுத்தீங்கன்னா தான் அதே மாதிரி என்னால் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லி போட்டு அவர் மாஸ்டரும் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. கிங்கும் 6 months ஆயிடுது. அப்புறம் மாஸ்டர் வர்றாரு. வந்த உடனே என்ன மாஸ்டர் வரைஞ்சிட்டிங்களா? இல்லைப்பா, இனிமேல் தான் வரைய போகிறேன். இல்லை 6 மாதத்தில் வரைஞ்சிட்டு வரேன்னு சொன்னீங்க. இல்லை அப்படின்னு. சரி, இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபோட்டோ வரையறதுக்கான மெட்டீரியல்ஸு, போர்டு எல்லாம் எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. எல்லாம் கொடுத்தோன்னா 1/2 மணி நேரத்தில் சூப்பராக டிராயிங் வரைஞ்சிட்றாரு. அதையவே அந்த ரூம்லேயே கொண்டு போய் மறுபடியும் வெய்யுங்கிறாரு. வச்ச உடனே மறுபடியும் ஒரு 10 சேவலை கொண்டு விடுறாங்க. விடனோடனே எல்லா சேவலும் போய் அந்த ஃபோட்டோ கூட சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்புறம் எப்படி மாஸ்டர் இவ்வளோ சூப்பராக வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அது 1/2 மணி நேரத்தில் வரைஞ்சிட்டிங்க, அதுக்கு எதுக்கு 6 மாதம் நீங்கள் எனக்கு டைம் கேட்டீங்க அப்படின்னு. அப்போ மாஸ்டர் சொல்கிறாரு, எந்த வேலையுமே டெடிக்கேஷனாக செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக வரும். 6 மாதம் எல்லா சேவலும் எப்படி நடக்குது, எப்படி தூங்குது, எப்படி தூங்கும், என்ன சாப்பிடும், எந்த நேரத்துக்கு எப்படி நடக்கும்னு நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு எனக்கு 6 months ஆச்சு. அப்புறம் அதை நல்லா நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அதனால் 1/2 மணி நேரத்தில் வரைஞ்சிட்டேன். அது எப்படி நடந்துக்குங்கிற மாதிரியே நான் யோசித்து வரைஞ்சதுனால சேவலெல்லாம் உள்ளே வந்த உடனே அது ஒரு சேவல்னு நினச்சி பக்கத்தில் போய் சண்டை போடுற அளவுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. எந்த வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சோம்னா அது 100% நல்லா முடியும் அப்படின்னு மாஸ்டர் கிங்கிட்ட சொல்கிறாரு. கிங்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட அரண்மனையில் அந்த சேவல் படத்தை மாட்டிட்டு அவருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு.